என் பெயர் காவேரி. நான் வேலை செய்கிறவள். ஓய்வுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன். மெல்லிய குரலில் ஆங்கிலத்தில் சொன்னாள். அப்படியா? நம்ம வீட்டிலேயே தங்கிக்கலாமே. நீ என்ன சொல்ற வசந்தா? என்றான் ரகுபதி. மீண்டும் தனது கண்கள் காவேரியை மேலும் கீழும் ஆராய்ந்தன. சர்க்குணத்திற்கு வேண்டியவங்கெல்லாம் நமக்கும் வேண்டியவங்க தான். அவங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா இங்கேயே தங்கிக்க சொல்லலாம் என்றாள். உங்களை பிறகு பார்க்கிறேன். இது உங்க வீடு போல நினைச்சுக்கிட்டு தாராளமா பழகலாம். பாய் பாய் என்று புன்முறுவல் அடித்தபடி அவன் கிளம்பிவிட்டான். சிறிது பொழுதில் காரேஜிலிருந்து கார் உருமலுடன் கிளம்பி வெளியே சாலைக்குள் புகுந்து மறைந்து போனது. வாயில் கேட்டை சாத்தி கொண்டு உள்ளே வந்தாள். பிளாஸ்டிக் கூடை நிறைய காய்கறிகளுடன் ஒரு வயதான அம்மாள். இவங்க என் அம்மா, பெயர் அலமேலு என்று அறிமுகம் செய்து வைத்த வசந்தா தன் தாயின் பக்கம் திரும்பி, அம்மா, நம்ம சர்க்குணம் அம்மா இவங்களை ஆப்பிரிக்காவிலிருந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. உங்கள் மருமகன் கூட இவங்களை இங்கே தங்க அனுமதி தந்துட்டார் என்றாள் மகிழ்ச்சியுடன். அப்படியா? சந்தோஷம் என்று கூறிவிட்டு காவேரியை பார்த்தாள் அலமேலு. அந்த பார்வையில் மகிழ்ச்சி தெரியவில்லை. இங்கே எங்கே வந்தாய் என்பது போன்றதொரு கேள்வி வெறுப்பாக தெரிந்தது. அவள் வரவு அலமேலு அம்மாளுக்கு பிடிக்கவில்லை. அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும். காவேரி புரிந்து கொண்டு விட்டாள். ஆனால் அவள் இப்பொழுது உடனடியாக எங்கே போவாள்? ஆமாம், அலமேலு அம்மாளுக்கு வெறுப்பு ஏற்பட அவள் செய்த தவறு? காவேரிக்கு குழப்பம் தலையை சுற்றியது. 60 வயதை எட்டி பிடித்து கொண்டிருந்த அலமேலு அம்மாளுக்கு கோபம் வர பல காரணங்கள் இருந்தன. விதவையாகிவிட்ட பின்னர் வேறு கதியின்றி தன் ஒரே மகளிடம் வந்து தங்க நேரிட்டதே என்று உள்ளுர ஒரு உறுத்தல். வசந்தா மட்டும் ஒரு ஆண்மகனாக பிறந்திருந்தால் இப்படி மருமகன் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு அவனது உறவினர்கள் ஏளனமாக பேசுவார்களே என்று கூசி குறுகி போய் அதற்கு ஈடு செய்வதைப் போல அந்த வீட்டுக்கு நாள் முழுவதும் உழைத்து ஓடாகி போகும் பயங்கர நிலை வந்துவிட்டிருக்காதே என எண்ணி அவள் மனம் ஆத்திரப்பட்டு கொண்டிருந்தது. மருமகன் ரகுபதி ஒரு பெரிய நிறுவனத்தின் உயர்மட்டத்து அதிகாரி. கம்பெனி தயவில் காரும் தன் பெற்றோர்களின் தயவில் கிடைத்த வீடும் கை நிறைய சம்பளமும் அதை செலவழிக்க பல பழக்கங்களும் கொண்டவர். முன்கோபி. அலுவலக நண்பர்கள் அடிக்கடி அவரது வீட்டுக்கு படையெடுப்பார்கள். மாடி அறையில் நடக்கும் அரட்டை கச்சேரிக்கும் தீர்த்த கச்சேரிக்கும் அவள் தட்டு தட்டாக தின்பண்டங்களையும் சூடான காப்பியை பெரிய கெட்டில்களில் நிறைத்தும் அனுப்பிய வண்ணம் இருக்க வேண்டும். அதற்கு பின் அத்தனை பேர்களுக்கும் சாப்பாடு. அவர்கள் போடும் கூப்பாட்டை கேட்காது சமையல் அறையில் தலைமறைவாக இருக்க வேண்டிய நிர்பந்தம். வசந்தாவுக்கு ஏகப்பட்ட தோழிகள். உள்ளூர் தோழிகளும் வெளியூர் தோழிகளும் தொடர் சங்கிலி போல வந்து வீட்டை கலகலக்க வைத்த வண்ணம் இருந்தனர். 7 வருஷ இல்வாழ்க்கையில் வசந்தாவிற்கு குழந்தைகள் ஏதும் கிடையாது. அதற்கு பதில் அவளே ஒரு குழந்தையாக நடந்து கொண்டாள். காலையில் எழுந்ததும் குளித்த பின் காப்பி பலகாரத்துடன் கணவனுடன் சாப்பிட்டுவிட்டு நாய்க்குட்டியை மடியில் வைத்து கொஞ்சி கொண்டு ஃபோன் அருகில் உட்கார்ந்தால் லேசில் எழுந்திருக்க மாட்டாள். தோழிகளுடன் பேசி வீடு அதிரும்படி சிரிப்பாள். சாப்பிட்டதும் ஒரு மூச்சு தூக்கம். மாலை பொழுதில் தோழிகளுடன் நாடகம், சினிமா. இரவில் சில சமயம் கணவனுடன் இந்த கிளப்பின் ஆண்டு விழா, அந்த கிளப்பின் வெள்ளி விழா என்று கிளம்பி விடுவாள். நாள் முழுவதும் உழைக்கும் அம்மாவுக்கு வீட்டு காரியங்களில் கொஞ்சம் கை கொடுப்போம் என்ற சிந்தனையே கிடையாத ஒரு போக்கு. முன்னெச்சரிக்கையின்றி, அம்மா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சுதாவையும் ஷாலினியும் சாப்பிட கூப்பிட்டிருக்கேன் என்று அறிக்கை கொடுப்பாள். முதல் நாள் வந்து போன மருமகனது நண்பர்களுக்கு விருந்து படைத்ததில் வீட்டு ஃப்ரிட்ஜில் காய்கள் அனைத்தும் காலியாகி விட்டிருக்கும். சில சமயங்களில் அரிசி பருப்பு கூட தட்டுப்பட்டு விடும். அந்த சமயம் பார்த்து வெளியூரிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வரும் தனது தோழிகளை வீட்டில் தங்க சொல்லி தாய்ப்படும் அவதிகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு விமரிசையாக சமைக்க சொல்வாள். வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்றால் போதும், வசந்தாவுக்கு உற்சாகம் பொத்து கொண்டு வந்துவிடும். ஓஹோ என்று உபசரிக்க தொடங்கி விடுவாள். யாருக்கு வேணும் அந்த ஃபாரின் பொருட்கள்? பர்மா பஜாரில் தேடினால் கிடைக்காத சங்கதிகளா? 2 நைலான் புடவைகளையும் 1 டப்பா பவுடரையும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு ஹோட்டல் செலவுக்கு பயந்து அவர்கள் வீட்டுக்கு வந்து முகாமிட்டு விடுவார்கள் அந்நிய நாட்டு தோழிகள். அவர்களால் செலவு எப்படி அதிகரித்து கொண்டு போகிறது என்பதை கணக்கு பார்க்காத மக்கு பெண் என்று அலமேலுவின் மனம் கோபத்தில் கொதிக்கும். ஆனால் தன் எண்ணங்களை, அபிப்பிராயங்களை, ஆலோசனைகளை அவள் வெளிப்படையாக தெரிவிக்க இயலாது தவித்து கொண்டிருந்தாள். இவைகள் அனைத்தும் அவளை கோபாவசத்தின் தோற்றமாக உருவாக்கி விட்டிருந்தன. வெகு தூரம் கடைத்தெருவுக்கு போய் சுள்ளென்று எரிந்த காலை வெயிலில் கூடை நிறைய காய்களை வாங்கி தூக்க மாட்டாது திணறிக்கொண்டு மூச்சிறைக்க உள்ளே வந்து நின்றவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. முதல் நாள் இரவு
அவர்கள் வீட்டில் நடந்தது ஒரு பெரிய விருந்தை சமாளித்துவிட்டு அவள் படுக்க போன போது இரவு 12 மணிக்கு மேலாகிவிட்டது. நாள் முழுவதும் ஓடி ஆடி உழைத்ததன் பயன் முதுகு பாறையாக கனத்து வலித்தது. காலை காப்பி பலகாரம் தயாரித்து கொடுத்துவிட்டு பகல் சமையலுக்கு வேண்டியதை வாங்க கடை தெருவுக்கு ஓடியிருந்தாள். வீட்டோடு தங்க வந்திருந்த அந்த விருந்தாளியை கண்டதும் அவள் பதறி போனாள். முதலில் நீங்க போய் குளிச்சுட்டு வேற உடை மாத்திக்கிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் உங்களுக்கு காப்பி டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுகிறேன் என்று வசந்தா சொன்னபோது அலமேலுவுக்கு ஆத்திரம் ஆவேசமாக உடலை குலுக்கியது. அவளா தயார் பண்ண போகிறாள்? முன்னறையில் இருந்தபடி, அம்மா இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது செய்து எடுத்துட்டு வாங்க என்று உத்தரவிடுவாளே மகாராணி. ஃப்ரிட்ஜை திறந்து கூடையை நிறைத்த காய்களை வகை பிரித்து பிளாஸ்டிக் பைக்குள் அவசரமாக திணித்து உள்ளே வைத்து கொண்டிருந்தாள் அலமேலு. ஆண்டி, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, நான் செய்கிறேன், கனிவாக தாழ்மையாக கேட்டாள் காவேரி. கையில் சோப்பு பெட்டியும் துவாலையும் மாற்று உடையுமாக நின்ற அந்த பெண்ணை ஏற இறங்க பார்த்தாள் அலமேலு. நடுவயதை தாண்டிவிட்டிருந்த சர்க்குணம், கட்டை குட்டையாக கருப்பாக எண்ணெய் வடிந்த முகமும் சிரித்தால் பற்களிடையே பளிச்சிட்ட தங்க தடுப்புமாக எப்படியோ இருந்தாள். ஆனால் கூர் மூக்கும் பேசும் விழிகளுமாக தந்த சிற்பம் போல இந்த பெண் கொள்ளை அழகுடன் தெரிகிறாளே. இருவரும் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்கள். இப்படி தோற்றத்தில் ஒரு வித்தியாசமா? இதுவரை ஆப்பிரிக்காவிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் வந்த வசந்தாவின் தோழிகள் வயதானவர்கள். ஒரு சிலர் படுகிழவிகள். மூட்டு வலி, சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம். கடைசி மூச்சு இருக்கும்போதே கோயில் குளங்களை தரிசிக்க வந்தோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வீட்டில் வந்து முகாமிட்டவர்கள். ஆனால் இந்த பெண், அவளது மகள் வசந்தாவை விட இளவயதுக்காரியாக இருக்கிறாளே, அத்துடன் பார்க்கவும் அழகாக இருக்கிறாளே. சாதாரணமாக தெருவில் நடக்கும்போதே ரகுபதியின் கண்கள் பெண்கள் பக்கம் துழாவும். வீட்டிலே ஒரு இளம் பெண்ணை வைத்து கொண்டால் கேட்க வேண்டுமா? அந்த ஆப்பிரிக்கக்காரிக்குத்தான் புத்தி இல்லை என்றால் இந்த வசந்தாவுக்கு கூடவா புத்தி மழுங்கி போகணும்? அழகான ஒரு இளம் பெண்ணை வீட்டில் தங்க வைத்து கொண்டு கொல்லிக்கட்டையால் தன் தலையை தானே சொரிஞ்சிக்கிறாளே. வேண்டாம் அம்மா, நீ உன் காரியத்தை கவனி. தாடை இறுக ஆத்திரத்தை அடக்கி கொண்டு மெல்லிய குரலில் மறுப்பு தெரிவித்தாள். கொண்டு வந்த பழைய ஆடைகளை சோப்பு போட்டு தானே துவைத்து தோட்டத்தில் கட்டியிருந்த கம்பியில் காய போட்டுவிட்டு காவேரி விரைவில் குளியலை முடித்துவிட்டு மாற்றுடையில் லேசான ஒப்பனையுடன் உள்ளே பளிச்சென்று வந்து நின்றபோது அலமேலு திடுக்கிட்டு போனாள். ஆபத்து ஒரு அழகான பெண் உருவில் அவர்கள் வீட்டிற்குள் வந்து நிற்கிறதே. சூடான தோசைகளையும் சட்னியையும் சாப்பாட்டு அறை மேஜை மேல் வைத்துவிட்டு உள்ளே போனாள். அதற்குள் வசந்தா அருகில் இருந்த மர பீரோவில் இருந்த புதியதொரு பீங்கான் தட்டு, கண்ணாடி டம்ளர், தேநீர் கோப்பைகள் இத்தியாதிகளை எடுத்து தயாராக மேஜை மீது அலங்காரமாக பரப்பினாள். மேலை நாட்டு நாகரிக பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல என்று காட்டிக்கொள்ள வசந்தா புன்முறுவலுடன், உட்காரம்மா, சீஸ், ஜாம் இதுகள் கூட வீட்டில் இருக்கு, கொண்டு வர சொல்லவா உபசரித்தாள். தென்னாப்பிரிக்க இந்தியர்களுக்கு இவைகள் தான் அதிகம் பிடிக்கும் என்பதை அவள் அனுபவத்தில் அறிந்திருந்தாள். ஆமாம், நாம் 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கோம். விருந்தாளிகளுக்கு வேண்டியது உடனடியாக கொடுக்க முடியும். ஏண்டா இந்த பெண்ணுக்கு இந்த டம்பமோ? மனதிற்குள் கடிந்தபடி காபியை கெட்டிலில் நிறைத்து கொண்டு வந்து மேஜை மீது வைத்தாள் அலமேலு. ஆண்டி, நீங்களும் உட்கார்ந்து எங்களோடு சாப்பிடுங்க என்று காவேரி உபசரித்த போது அலமேலு பற்களை அழுத்தமாக கடித்து கொண்டாள். எங்க வீட்டு காப்பியை எங்களுக்கே கொடுத்து உபசரிக்கிறாளே, பெரிய தலுக்கி போல இருக்கு. இவகிட்ட ரொம்ப விழிப்பாகவே இருக்கணும் மனதிற்குள் சொல்லி கொண்டாள். காவேரி வந்ததிலிருந்து வீட்டை 2படுத்தி கொண்டு குறைத்தபடி இருந்த அந்த வெள்ளை நாய்க்குட்டி வெகு விரைவில் அடங்கி போய் முன்னரையில் சோபாவில் அமர்ந்திருந்த காவேரி மடியில் படுத்தபடி வாளை ஆட்டி கொண்டிருந்ததை கவனித்த அலமேலுவுக்கு தூக்கி வாரி போட்டது. கொஞ்ச நாட்களுக்கு முன் வீட்டுக்கு வருபவரை உள்ளே விடாது குறைத்து பயமுறுத்திய அந்த நாயை குளியல் அறைக்குள் தள்ளி பூட்ட எண்ணி வாரி எடுக்க குனிந்தபோது வெடுக்கென்று கையை கடித்து அவளை ஆஸ்பத்திரிக்கு ஓட வைத்த துஷ்ட நாய் அது வந்தவளிடம் இத்தனை சீக்கிரம் பழகி வாளை ஆட்டுகிறதே. அப்படியானால் அவளது மருமகன் அடுத்தபடி அவள் காலில் விழுந்து சரணாகதி அடைந்து விடுவானே. நாள் முழுவதும் அலமேலுவுக்கு ஒரே கவலை. காவேரி அவர்கள் வீட்டுக்கு ஏன் வந்தால், எத்தனை நாள் தங்கப் போகிறாள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மண்டையை குடைந்தது. வேலையிலிருந்து ரகுபதி சில நாட்கள் நேராக வீடு வருவதே இல்லை. நண்பர்களுடன் அளவலாவி விட்டு ஆனந்தமானதொரு போதை நிலையில் கண்களும் மூக்கும் சிவக்க அசட்டு சிரிப்புடன் உற்சாகமாக உளறிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைவான். அலமேலுவுக்கு வெட்கம் தாங்க முடியாது. தன் அறைக்குள் சென்று தலைமேல் போர்வையை வழியை விட்டு கொண்டு படுத்து விடுவாள்.
மகளிடம் அதை பற்றி பேசப்போக அவள் தாய் என்றும் பாராது சண்டைக்கே வந்து விட்டாள். உயர்மட்டத்து அதிகாரியாக ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கும் என் கணவர் வியாபார நிமித்தம் நடத்தப்படும் பார்ட்டிகளில் சுவரை பார்த்து கொண்டா நிற்பார். கொஞ்சம் எல்லோர் போலும் மது சாப்பிட்டால் என்ன, குடியா முழுகிவிடும். ஊர் உலகில் நடக்காத அதிசயமா? அதற்கு பின் அலமேலு வாயை மூடிக்கொண்டு விட்டாள். காவேரியின் சின்ன அண்ணன் மொடா குடியன் என்பதும் தென்னாப்பிரிக்காவில் மது அருந்துவது சிலருக்கு தண்ணீர் பட்டப்பாடு என்பதும் அலமேலுவுக்கு தெரியாத சங்கதிகள். வந்திருக்கும் பெண் ரகுபதியின் போதை நிலையை பார்த்துவிடப் போகிறாளே என்று பயந்து போய் மகள் ஏதோ காரியமாக வெளியே போயிருந்த சமயம் இரவு உணவை சீக்கிரமே பரிமாறி சாப்பிடச் செய்து தானும் ஒரு வாய் போட்டுக்கொண்டு அவளை தன் அறையில் இருந்த கட்டில் ஒன்றில் படுக்க வைத்து கதவை தாளிட்டு கொண்டாள். பிறகுதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. ஆமாம் காவேரி, நீ ஊரை பார்க்க தனியாக வந்த? மெல்ல விசாரித்தாள் அலமேலு. ஆமாம் ஆண்டி, இந்த ஊர் என் மனதுக்கு பிடிச்சால் ஏதாவது ஒரு வேலை தேடிக்கொண்டு இங்கேயே தங்கிவிட யோசனை. அட கருமமே, இவள் தற்காலிகமாக வந்திருப்பதாக அல்லவா நினைச்சோம். நிரந்தரமாக இருக்க போகிறாளாமே. அலமேலு போர்வியை கழுத்து வரை இழுத்து விட்டு கொண்டாள். நான் நர்ஸ் வேலைக்கு படிச்சிருக்கிறேன், இன்னும் கல்யாணம் செய்துக்கலை. இங்கே ஒரு வேலை தேடிக்கலாம்னு வந்திருக்கேன் ஆண்டி என்றாள். தனக்கு தன் நாட்டில் ஏற்பட்ட மனக்கசப்பு, அதனால் எடுத்த முடிவு, வந்ததிலிருந்து ஏற்பட்ட அனுபவங்கள் எதையும் அவள் வெளியே சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. மேலும் வேலை கிடைப்பது என்பது அத்தனை சுலபமல்ல என்பதையும் அவள் அறிவாள். இரு நாடுகளுக்கிடையே உள்ள தொடர்பற்ற தன்மையால் அந்நாட்டில் படித்து பட்டம் பெற்ற டாக்டர்களோ நர்ஸுகளோ தாய் நாட்டில் பட்டங்களை பதிவு செய்து கொண்டு தொழிலை துவங்க இயலாது. நர்ஸ் வேலை இல்லாவிட்டால் அவளுக்கு வேறு என்ன வேலை கிட்டும்? வேலை ஏதுமில்லாத கையில் இருக்கும் கொஞ்சம் பணத்துடன் அவள் எத்தனை காலம் தாய்நாட்டில் தங்கி இருக்க முடியும்? யார் உதவுவார்கள்? என்னம்மா யோசிக்கிற? கிழவி ஆவலுடன் தூண்டி துழாவினாள். ஒன்றுமில்ல ஆண்டி, நீங்கள் இடம் கொடுத்தது பற்றி நன்றி. உங்கள் மகள் அல்லது மருமகன் கொஞ்சம் உதவி செய்து வேலை வாங்கி தந்தால். திகைத்து போனாள் அலமேலு. மெல்ல மெல்ல இந்த பெண் அடிமடியில் கையை வைக்கிறாளே. வேலை என்று சொல்லிக்கொண்டு மருமகன் ரகுபதிக்கு இவள் கொக்கி போட்டு விட்டாள். இந்த மக்கு பெண் வசந்தாவையே எச்சரிக்கை செய்ய வேண்டும். காவேரி களைப்பு தாங்காது அயர்ந்து உறங்கி போனாள். கவலை தாங்காது அலமேலு உறக்கமின்றி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். காவேரி அவர்களுடன் தங்க தொடங்கி ஒரு வார காலம் ஓடி சென்று விட்டது. இந்த சில நாட்களில் ரகுபதி ரொம்பவே மாறிவிட்டிருந்தான். வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தாளியின் பால் அவன் காட்டிய அக்கறையும் செய்த பல உபச்சாரங்களையும் அலமேலுவால் சகித்து கொள்ள முடியவில்லை. முன்பெல்லாம் அவன் அலுவலகம் கிளம்பும் முன் சாப்பாட்டு அறைகள் வந்து உட்கார்ந்து விட்டால் வீடு கிடுகிடுத்து போகும். முகத்தில் கடுமை பொங்க, குரலில் எரிச்சல் துணிக்க, வேலையாளையும் மாமியாரையும் ஒருங்கே ஏவி கொண்டிருப்பான். சாப்பாட்டறையில் அவன் ஒரு நிமிஷம் கூட பொறுமையுடன் காத்திருக்க மாட்டான். சூடான இட்லிகளையும் சாம்பார் பாத்திரத்தையும் சுமந்து கொண்டு அலமேலு அரை நொடியில் வந்து பரிமாற வேண்டும். அப்போது கூட ஏதாவது குறை சொல்லாதிருக்க மாட்டான். வெங்காய சாம்பாரா இது? வெங்காயத்தை தேட இதில் இறங்கி நீச்சல் அடிக்கணும் போல இருக்கே. மிளகாய் பொடியா கண் பவுடரா? அப்பப்பா, நாக்கு பிளந்து போறதே. இத்தனை காரம் எதுக்கு? கொதிக்க கொதிக்க காப்பியை கொண்டு வந்து வச்சா எப்படி சாப்பிட முடியும்? ஒரே முணுமுணுப்பு தான். ஆனால் இந்த சில தினங்களில் அவன் நடந்து கொண்ட விதமே மிகவும் புதியதாக இருந்தது. மனைவியும் விருந்தாளியும் குளியலை முடித்துக்கொண்டு உடை மாற்றிக்கொண்டு வரும் வரை அவர்களுடன் சேர்ந்து காப்பி பலகாரம் சாப்பிட அவன் பொறுமையுடன் நாளேடுகளை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருக்க தொடங்கினான். அத்தோடு மட்டுமா? ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? இப்போ இந்த பக்கம் கொசு உபத்திரவம் அதிகமாயிடுச்சு. விசிறியை வேகமாக சுற்றி விட்டு கொண்டால் கொசுக்கள் கடிக்காது. தேவைப்பட்டால் சொல்லுங்க, உள்ளே பீரோவில் இருக்கும் கொசு வலையை எடுத்து கட்ட சொல்றேன். மிகவும் அக்கறையோடு விசாரித்தான். நல்லா தூங்கினேன், நன்றி. அதெல்லாம் தேவையில்லை. என்னை இங்கே தங்க வைத்து கவனிச்சுக்கிறீங்களே, அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். மெல்லிய குரலில் காவேரி கூறியதை கேட்டு மகிழ்ச்சியில் பூரித்து போனான். இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்கோ. உங்களுக்கு இந்த மாதிரியான பலகாரங்கள் சாப்பிட்டு பழக்கம் இருக்காது. சாம்பாரில் இட்லியை பிட்டு நெய் கலந்து சாப்பிட்டு பாருங்கோ, நல்ல ருசியா இருக்கும். பச்சை குழந்தைக்கு உபசரிப்பது போல ரொம்பவே கவனித்து கொண்டான். அரைகுறையாக காதில் பட்ட அந்த அனுசரணை வார்த்தைகள் அலமேலுவின் ஆத்திரத்தை கிளப்பிவிட்டது. மருமகன் மீது காட்ட முடியாத கோபத்தை பாத்திரங்கள் மீது காட்டியபடி அழுத்தமாக டன் என்று அவைகளை மேடை மீது வைத்து கொண்டிருந்தாள். ஒரு வில்லல் இட்லியை சாம்பாரில் தொட்டு வாயில் போட்டு கொண்டாள் காவேரி. விழுங்கும் முன் புறையேறி கொண்டு விட்டது.
அவ்வளவுதான். ரகுபதி கையை உதறிக்கொண்டு உதவி செய்ய எழுந்து விட்டான். வசந்தா, இவங்க தலையை கொஞ்சம் தட்டி விடு. கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி கொண்டு வந்து உங்க அம்மாவை கொடுக்க சொல்லு. மிளகாயை கடிச்சிட்டீங்களா? அட பாவமே என்று உருகி போனான். அதற்குள் அலமேலு அடுப்பு அருகில் இருந்த தண்ணீர் டம்ளருடன் ஓடி வந்தாள். கொஞ்சம் தண்ணி குடிமா, சரியாயிடும். ஊரில் உன் சொந்தக்காரங்க யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. தாய் நாட்டுக்கு போன பெண் இன்னும் திரும்பலையேன்னு நினைப்பாங்க இல்லையா என்று கேட்டபடி அவள் தலையை கொஞ்சம் அழுத்தமாகவே தட்டினாள். ஒரு கணம் காவேரியின் நினைப்புகள் பிறந்த நாட்டை நோக்கி தாவின. போதும் ஆண்டி என்று தன் தலையை அலமேலுவிடமிருந்து விடுவித்து கொண்டு வேகமாக கொஞ்சம் நீரை பருகினாள். அவளை பற்றி பலர் கட்டாயம் நினைப்பார்கள், உண்மைதான். அண்ணன் லோகேந்திரன் பல தடவை நினைப்பார். எத்தனை துணிச்சல் இவளுக்கு! சொல்லாமல் கொள்ளாமல் தாய் நாட்டுக்கு போய் விட்டிருக்கிறாளே! அண்ணன் அடிக்கடி கருவுவார். அண்ணி யசோதா அவரது கோபத்துக்கு அடிக்கடி தூபம் போட்டு கொண்டிருப்பாள். படிச்சிட்டோம், நம்ம கையில் ஒரு வேலை இருக்குன்னு உங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப திமிர். எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் சௌந்தரி அண்ணி தான். ரொம்ப செல்லம் கொடுத்து குட்டி சுவராக்கி வச்சுருக்காங்க. தலைக்கு மிஞ்சிய பெண்ணை நாம் என்ன செய்ய முடியும்? போய் அவள் வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டில் எங்கே போயிருக்கா, எங்கே தங்கியிருக்கான்னு முகவரியை கேட்டு வச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்தியா போனால் அவள் அங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வர சொல்லலாம் என்று பல ஆலோசனைகள் தந்து கொண்டிருப்பாள். மூச்சுக்கு 30 தடவை காவேரியை பற்றி சின்னண்ணி நன்றாகவே நினைத்து கொள்வாள். ஏனென்றால் இப்போது வீட்டு வேலைகளை தன்னந்தனியே சமாளிக்க வேண்டியிருக்குமே. வேலை மேலே பட்டால் போதும், அவளுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்துவிடும். லீனாவும் வேலையை விட்டுவிட்டால் உடனடியாக வீட்டு வேலை செய்ய ஆள் கண்டுபிடிப்பது அங்கெல்லாம் ரொம்ப சிரமமான காரியமாச்சே. வீட்டு காரியங்களுக்கு கை கொடுக்கும் நாத்தி வெளியூர் போய் தொலைந்து விட்டாளே என்று கட்டாயம் அடிக்கடி நினைப்பாள். அவளுடன் வேலை பார்க்கும் நர்ஸுகள் கூட அவளை கட்டாயம் நினைத்து கொள்வார்கள். இந்த காவேரி சொல்லாமல் போய்விட்டாளே, என்னிடம் சொல்லியிருந்தால் ஒரு நைலான் புடவை வாங்கி கொடுத்து பம்பாயில் உள்ள எம்ப்ராய்டரி கடையில் அதில் நிறைய பூ போட்டு எடுத்து வர சொல்லியிருப்பேன். எதுக்காக போனால்? வியாபார விஷயமாகவா? கோவில்களுக்கு வேண்டுதலையா? அங்கே யாரையாவது கல்யாணம் செய்து கொண்டு அங்கேயே தங்கிவிட நினைக்கிறாளா? இப்படி பலவும் பேசுவார்கள், நினைப்பார்கள். ஊரில் இப்பொழுது அவள் தலை பலர் நாவிலும் உருண்டு கொண்டிருக்கும். யார் நினைத்தால் என்ன, மறந்து போனால்தான் என்ன? தாமோதரன் அவளை பற்றி என்ன நினைப்பார்? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் புறப்பட்டு போனாள் காவேரி. போகட்டும் என்று ஒரேடியாக மறந்து போயிருப்பாரா? தாய் நாட்டுக்கு போனவள் ஒரு கடிதமாவது போட்டிருக்கலாமே என்று கோபத்துடன் அவளை பற்றி கடுமையாக பலவும் எண்ணியிருப்பாரோ? அந்த ரிசப்ஷனிஸ்டுடன் உல்லாசமாக நாட்களை ஓட்டிக்கொண்டு காவேரியை பற்றி ஒரேடியாக மறந்து விட்டாரோ? இட்லியை விழுங்க முடியாது தாமோதரனின் நினைவு நெஞ்சை அடைப்பதை உணர்ந்தாள். கடைக்கண்களில் லேசாக புரண்ட கண்ணீரை சமாளித்து கொண்டு தட்டை பார்ப்பது போல தலையை கவிழ்த்து கொண்டாள். தாமோதரனை பார்க்க வேண்டும், பேச வேண்டும். தாய்நாட்டில் இதுவரை அடைந்த சில கசப்பான அனுபவங்களை பற்றி சொல்ல வேண்டும் போன்றது துடிப்பில் ஒரு கணம் அவள் உள்ளம் துவண்டு போனது. என்ன ஆச்சரியம்! இத்தனை தொலைவில் இருந்தும் மனம் ஒரே தாவலில் அவன் அருகே ஓடி சொந்தம் கொண்டாட நினைக்கிறதே. அவளைப் போல அதே மாதிரி அவன் மனம் அவளது பிரிவால் தவிக்கிறதா? என்னம்மா, காஃபி சூடாக கொண்டு வர சொல்லட்டுமா? வசந்தா அவளது தோலை மெல்ல தொட்டு கனிவுடன் வினவினாள். ஊர் நினைப்பு வந்து விட்டது போல இருக்கு. அலமேலு வேண்டுமென்றே மெல்ல குத்தினாள். இன்னும் இந்த நாட்டை சரிவர சுற்றி பார்த்து முடிக்கல, அதுக்குள்ளே எப்படி ஊருக்கு திரும்ப முடியும்? குறுக்கிட்டு பேசிய ரகுபதி மாமியாரை கண்களால் வெட்டினான். புடவை தலைப்பை இழுத்து கைமேல் போர்த்தி கொண்டு அவள் அங்கிருந்து மாயமானாள். ஊரை சுற்றி பார்க்க கூட நான் ஆசைப்படவில்லை. முதலில் ஒரு வேலை தேடிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல வேலை கிடைத்துவிட்டால் சென்னையிலேயே நிரந்தரமாக தங்கிவிடலாம் என்று யோசனை. அப்படியா என்று உற்சாகத்துடன் கேட்டான் ரகுபதி. அவனுள் 1000 கற்பனைகள் கூடிவிட்டன. இங்கே பாருங்கோ மிஸ் காவேரி, வேலை கிடைச்சாலும் நீங்கள் எங்களோடையே தங்கிக் கொள்வதை பற்றி எனக்கோ வசந்தாவுக்கோ அவங்க அம்மாவுக்கோ எந்தவித மறுப்பும் கிடையாது. அதனால் இந்த வீட்டை உங்கள் வீடாக நினைச்சுக்கலாம் என்றான். தேங்க்யூ மிஸ்டர் ரகுபதி என்றவள் லேசாக முறுவலித்துவிட்டு ஒரு வழியாக காப்பியை பருகிவிட்டு எழுந்திருந்தாள். கைப்பெட்டியை தூக்கி கொண்டு வேலைக்கு கிளம்பும் முன் அறைக்குள் வந்து ரகுபதி மறுபடியும் ஆதரவாக சொன்னான். என் மனைவி வசந்தாவுக்கு பல பெரிய இடத்து பெண்களை தெரியும். அவர்கள் மூலம் ஏதாவது ஒரு தனியார் நர்சிங் ஹோமில் உங்களுக்கு வேலை வாங்கித்தர முயற்சி செய்ய முடியும்.
உங்களுக்கு மறுப்பு இல்லை என்றால் நர்ஸ் வேலையைத் தவிர அலுவலக வேலை ஏதாவது என்னால் வாங்கித்தர இயலும். கவலைப்படாதீங்க என்று அபயம் அளித்துவிட்டு கிளம்பினான். அன்று மாலை வீடு திரும்பிய ரகுபதி உடனடியாக கம்பெனி காரியமாக வெளியூர் சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிட்டது. மருமகன் டூர் கிளம்பிவிட்டார் என்றால் முன்பெல்லாம் அலமேலு அரண்டு விடுவது வழக்கம். கம்பெனி தயவில் கிடைக்கும் ஓட்டல்கள் ஒன்றில் கையில் புட்டியும் பக்கத்தில் ஒரு குட்டியுமாக மருமகன் என்ன கூத்தடிக்கிறானோ என்ற பல கற்பனைகளில் அவள் கவலையில் மூழ்கி போய்விடுவது வழக்கம். ஆனால் இம்முறை அவள் அவனது சுற்றுப்பயணத்தை வெகுவாக வரவேற்றாள். 2 வார காலம் ரகுபதி ஊரில் இருக்க மாட்டான். வெளியே அவன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். கண்ணெதிரே காதல் நாடகங்கள் எதையும் அவன் துவங்க தேவையில்லை. அவன் ஊரிலிருந்து திரும்பி வருவதற்குள் காவேரிக்கு ஒரு வேலை தேடி கொடுத்து அவளை வெளியே விரட்டிவிட வேண்டும்.